ஓம் சாந்தி. 23/11/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானியாகி சேவை செய்தீர்கள் என்றால் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். முதல் கேள்வி, எந்த நினைவில் இருந்தீர்கள் என்றால் தேக அபிமானம் வராது? பதில், நான் காட்லி ஸ்டூடெண்ட், அதாவது இறை சேவகன் என்பது சதா நினைவிருக்க வேண்டும். சேவகனுக்கு ஒருபோதும் தேக அபிமானம் வர முடியாது. எவ்வளவுக்கெவ்வளவு யோகத்தில் இருப்பீர்களோ அவ்வளவு தேக அபிமானம் உடைந்து கொண்டே போகும். இரண்டாவது கேள்வி, தேக அபிமானம் உடையவர்களுக்கு நாடகத்தின் அனுசாரம் எந்த ஒரு தண்டனை கிடைக்கிறது? பதில், அவர்களுடைய புத்தியில் இந்த ஞானம் பதியவே பதியாது. பணக்காரர்களுக்கு பணத்தின் காரணத்தினால் தேக அகங்காரம் இருக்கிறது. எனவே அவர்கள் இந்த ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாது. இதுதான் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை ஆகும். ஏழைகள் சகஜமாக புரிந்து கொண்டு விடுகிறார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை பிரம்மா மூலமாக வழி கூறிக்கொண்டிருக்கிறார். நினைவு செய்தீர்கள் என்றால் இப்படி ஆகுவீர்கள். அதாவது சதோ பிரதானமாகி தன்னுடைய சொர்க்க ராஜ்யத்திற்கு செல்வீர்கள். இதனை உங்களுக்கு மட்டும் சொல்லவில்லை. இந்த வார்த்தைகள் முழு பாரதம் மற்றும் அயல் நாட்டிலும் அனைவரிடமும் சென்று சேர போகிறது. நிறைய பேருக்கு காட்சி கூட கிடைக்கும். பாபா பிரம்மா மூலம் காட்சிகள் காட்டி இளவரசன் ஆக வேண்டுமென்றால் பிரம்மா மற்றும் பிராமணர்களிடம் செல்லுங்கள் என்று சொல்லுவார். எனவே சேவாதாரி குழந்தைகள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தான் டைரக்ஷன் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அதாவது பாபா என்ன சொல்ல வரார் அப்படின்னா, கடைசியில பாபா எல்லாருக்கும் காட்சி காட்டுவார். பிரம்மா மூலம் பிராமணர்கள் மூலம் காட்சி காட்டிட்டு, நீங்க இளவரசர் ஆக வேண்டும் என்றால் இந்த பிரம்மாவிடம் பிராமணர்களிடம் அல்லது பிரம்மா குமார் குமாரிகளிடம் செல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார். ஆனா நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு தானே டைரக்ஷன் கொடுக்கணும். அப்போதானே உங்க மூலமாக அவங்களுக்கு அந்த காட்சி கிடைக்கும் அப்படின்றார். ஏழைகள்தான் தங்களுடைய பாக்கியத்தை நன்றாக உருவாக்கி கொள்கிறார்கள். புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். செல்வந்தர்களோ முயற்சி செய்ய வேண்டும் என்றே நினைப்பதில்லை. தேக அபிமானம் இருக்கிறதல்லவா? இது நாடகப்படி பாபா தண்டனை அளித்தது போல் இருக்கிறது. ஆனாலும் கூட அவர்கள் மூலமாக ஞானத்தை வெளிப்படுத்த வேண்டி இருக்கிறது. அதாவது ஏழைகள் தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கிப்பாங்க. பணக்காரர்கள் தான் அவங்களுக்கு தான் முயற்சியே வேண்டியதில்லை நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அதுவே அவங்களுக்கு ஒரு தண்டனை அப்படின்றார். இருந்தாலும் அவங்க மூலமாக தான் பாபா வெளிப்படுவார். இப்பொழுது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்ளும். காட்ரேஜ் பூட்டு பூட்டப்பட்டிருக்கிறது. குழந்தைகளுக்கு வெற்றி அவசியம் கிடைக்கப் போகிறது. ஆத்ம அபிமானிகளாகி இருப்பவர்களுக்கு தான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனை வரும். அதாவது ஆத்ம அபிமானியாகி யார் இருப்பாங்களோ அவங்களுக்கு தான் சேவைக்கான சிந்தனைகள் கூட வரும். இப்போ இந்த சேவை, இதனுடைய திறப்பு விழா யார் செய்யணும்? சரி, டெபுட்டி பிரைம் மினிஸ்டரை கூப்பிட்டு திறப்பு விழா செய்ய வைக்கலாமா அப்படின்னு அவங்களுக்கு தான் தோணும். அவங்க தான் டெபுட்டி பிரைம் மினிஸ்டரை கூப்பிடுவாங்க. அவங்க திறப்பு விழா செய்வாங்க. அப்புறம் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் எல்லாத்தையும் பார்த்துட்டு, இது அதிசயமான ஞானமாக இருக்கே, நல்ல கருத்துக்களாக இருக்கே அப்படின்னு சொல்லி பிரதம மந்திரிக்கும் குடியரசுத் தலைவருக்கும் சொல்லுவாங்க. அப்போ அவங்களும் வருவாங்க. ஆகையால் என்ன செய்யணுன்ற சிந்தனை ஆத்ம உணர்வில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் வரும் அப்படின்றார். அதாவது டெபுட்டி பிரைம் மினிஸ்டர்
திறப்பு விழாவிற்கு வந்து பார்த்துவிட்டு இது மிக அதிசயமான ஞானம் என்று கருத்து சொன்னால் பிரதம மந்திரி, குடியரசுத் தலைவர் கூட வருவார்கள். உண்மையான அமைதி இப்படிதான் ஸ்தாபனை ஆக வேண்டும், இது சரியாக இருக்கிறது என்று அவர்களுக்கு தோன்றும். அன்றைக்கு பாபா சொன்னார், இன்றைக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் எல்லாருமே ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து அவங்க மூலமாக எவ்வளோ சேவை நடந்துட்டு இருக்கு. மனிதர்களுடைய புத்தி தமோ பிரதானமாக இருப்பதினால் தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் இன்னும் தமோ பிரதானம் ஆகிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு பைசா செலவில்லாமல் வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்வதற்கான வழி சொல்கிறோம் என்று புரிய வையுங்கள். புரிய வைப்பவர்கள் கூட அவசியம் வேண்டும். ஆனால் பாபா குழந்தைகள் மூலம்தான் கூறுகிறார். நல்ல நல்ல குழந்தைகள் யார் தங்களை மகா வீரர்கள் என்று நினைக்கிறார்களோ அவர்களைதான் மாயா பிடித்து கொள்கிறது. குறிக்கோள் மிக உயர்ந்ததாக இருக்கிறது. மிகுந்த எச்சரிக்கை வைக்க வேண்டி இருக்கிறது. இது பெரியதிலும் பெரிய குத்து சண்டை, ராவணனை வெற்றி அடைவதற்கான யுத்த மைதானமாக இருக்கிறது. கொஞ்சம் கூட நான் இதை செய்கிறேன், இப்படி சேவை செய்கிறேன் என்று தேக அபிமானம் வரக்கூடாது. நாம் காட்லி சர்வெண்ட்ஸ், அதாவது இறை சேவகர்கள். நாம் அனைவருக்கும் செய்தியை கொடுத்தாக வேண்டும். அதாவது நம்முடைய பேரே காட்லி சர்வெண்ட்ஸ். நம்ம இருக்கிறதே சேவை செய்கிறதுக்கு. அதில் போய் நான் இவ்வளோ செய்தேன் அவ்வளோ செய்தேன் அப்படின்ற அபிமானம் எதற்கு அப்படின்னு கேட்குறார். ஆகையால் இதில் மறைமுகமான முயற்சி நிறைய இருக்கிறது. சேவை செய்கிறீங்க, அது பெரிய விஷயம் இல்லை. நான் செய்தேன், நான் தான் செய்ய முடியும், நான் இவ்வளோ செய்கிறேன், நான் தான் நல்லா செய்கிறேன் அப்படிலாம் நினச்சிங்கன்னா அது சேமிப்பிலேயே வராது. ஆகையால் சேவை செய்கிறது பெரிய விஷயம் இல்லை. அந்த சேவை செய்யணும்னு மறைமுகமான முயற்சி நிறைய தேவையாக இருக்குது அப்படின்றார். முக்கியமான விஷயம் ஆத்மா அபிமானி ஆகுவதாகும். ஆத்மா அபிமானியாகி இன்று நான் பிரதம மந்திரிக்கு சென்று புரிய வைக்க வேண்டும் என்று சிந்தனை செய்யுங்கள். அவர்களுக்கு திருஷ்டி கொடுத்தீர்கள் என்றால் காட்சி கிடைக்கும். நீங்க ஆத்ம உணர்வுல இருந்து அவங்களுக்கு திருஷ்டி கொடுத்தால் நீங்க சந்திக்கும் போது உங்க திருஷ்டியில அவங்களுக்கு காட்சி கிடைக்கலாம். ஆகையால ஆத்மா அபிமானியாகி இருப்பதுதான் முக்கியமான விஷயம் அப்படின்றார். ஆத்மா அபிமானியாகி இருந்தீர்கள் என்றால் பேட்டரி நிறைந்து விடும். ஞானம் நிறைய இருந்தாலும் யோகம் குறைவாக இருந்தால் பேட்டரியை நிறைக்க முடியாது. யோகம் கொஞ்சம் கூட இல்லை என்றால் ஞானம் என்ற அம்பில் கூர்மை இருப்பதில்லை. நாம் ஈஸ்வரிய பரிவாரத்தை சேர்ந்தவர்கள். சத்யுகத்தில் தெய்வீக பரிவாரத்தில் இருப்பீர்கள். இப்பொழுது சுயம் பகவான் நமக்கு படிப்பு கற்று தருகிறார். நமக்கு பகவானின் அன்பு எவ்வளவு கிடைத்து கொண்டே இருக்கிறது. அரைக்கல்பமாக ராவணனின் அன்பு கிடைத்ததினால் குரங்கு போல் ஆகிவிட்டோம். இப்பொழுது எல்லையற்ற பாபாவின் அன்பு கிடைத்து விட்டதினால் தேவதையாக ஆகிறீர்கள். இது 5000 வருடங்களின் விஷயமாகும். மரம் பெரியதாகிவிட்டால் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். எறும்பு போல் செல்லக்கூடிய மார்க்கத்தில் இருந்து பறந்து செல்லும் மார்க்கம் ஏற்பட்டுவிடும். அதாவது ஆரம்பத்தில் பிராமண பரிவாரம் சின்னதா இருந்தது, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அப்போ சேவை மெதுவாக தான் நடந்தது. எறும்பு மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மெதுவாக நடந்தது. ஆனால் மரம் பெரியதாகும் போது கண்டிப்பாக வளர்ச்சி அடையும். நிறைய பேர் வரும்போது நிறைய சேவை செய்வாங்க. இப்போ பாருங்க, பறந்து செல்லும் மார்க்கமாக மாறிடுது. அப்படின்னா ஈஸியாக சேவை நிறைய நடக்குது. இனிமையான குழந்தைகளே, பாபாவை நினைவு செய்யுங்கள்.
சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றுங்கள். உங்களுடைய புத்தியில் முழு 84 பிறவிகளின் சக்கரம் இருக்கிறது. பிராமணர்களாகிய நீங்கள்தான் தேவதா மற்றும் க்ஷத்ரிய வம்சத்தினர் ஆகிறீர்கள். முயற்சி செய்து புரிய வைக்கிறீர்கள். இருந்தாலும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது நேரம் வரவில்லை என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. இந்த 5 பூதங்களின் காரணத்தினால்தான் உங்களுடைய நடத்தை கெட்டுவிட்டது என்று புரிய வைக்கும் போது அந்த நேரம் ஆமாம் என்று புரிந்து கொள்கிறார்கள். பிறகு வெளியில் சென்றதும் மறந்து விடுகிறார்கள். ஆகையால பாபா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். என்னதான் கழுதையை குளிப்பாட்டி அலங்காரம் செய்து அழகுபடுத்தினாலும் அது மண்ணை பார்த்துடுச்சு அப்படின்னா மண்ணில் புரள ஆரம்பிச்சிடும். அது போலதான் என்னதான் படிச்சு ஞானம் சொன்னாலும் வெளியில போன உடனே எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. என்ன செய்யறது அப்படின்றார். அதற்காக நான் யாரையும் திட்டலை, கழுதை அப்படின்னு நான் யாரையும் திட்டலை, புரிய வைக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்றார். தெய்வீக நடத்தையை கொண்டு வாருங்கள். ஏன் கோபத்தில் வந்து குறைக்கிறீர்கள்? சொர்க்கத்தில் கோபம் இருப்பதில்லை என்று பாபா கூறுகிறார். அனைத்தும் டிராமாவின் விதிப்படி நடந்து கொண்டிருக்கிறது. டிராமாவில் எந்த ஒரு தவறும் இல்லை. இது உருவாக்கப்பட்ட அழியாத நாடகம். பாபாவிற்கு தோட்டத்திற்கு எஜமானன், படகோட்டி என்று சொல்லப்படுகிறது. அவர்தான் துக்கத்திலிருந்து விடுவித்து அக்கறைக்கு அழைத்து செல்கிறார். இந்த படிப்பு மிகவும் இனிமையானதாக இருக்கிறது. ஏனென்றால் இதன் மூலம் வருமானம் கிடைக்கிறது. உங்களுக்கு குபேரனின் கஜானா கிடைக்கிறது. பக்தியில் ஒன்றுமே கிடைப்பதில்லை. இங்கு காலில் விழவேண்டிய விஷயங்கள் கூட எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட பாபாவை நினைவு செய்ய வேண்டும் அல்லவா? அவர்தான் நம்முடைய தந்தை என்பதை புரிந்து கொண்டீர்கள் அல்லவா? பாபாவிடமிருந்து அவசியம் ஆஸ்தி கிடைக்கிறது. அந்த குஷி இருக்கிறதல்லவா? ஆகையால பாபாவை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இப்பொழுது நாம் ஈஸ்வரிய குடும்பத்தினராக இருக்கிறோம். சுயம் பகவானே நமக்கு படிப்பு கற்று தருகிறார். அவருடைய அன்பு நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது என்ற குஷி மற்றும் போதையில் சதா இருக்க வேண்டும். இந்த அன்பின் மூலம் நாம் தேவதையாக ஆகிறோம். இரண்டாவது பாயிண்ட், இந்த உருவாக்கப்பட்ட நாடகத்தை மிகவும் துல்லியமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதில் எந்த தவறும் ஏற்பட முடியாது. எந்த செயல் நடந்ததோ அது மீண்டும் ரிப்பீட் ஆகும். இந்த விஷயத்தை நல்ல புத்தியோடு புரிந்து கொண்டு நடந்தால் ஒருபோதும் கோபம் வராது. வரதானம், புயலை பரிசு என்று புரிந்து கொண்டு சகஜமாக கடந்து செல்லக்கூடிய சம்பூர்ணம் மற்றும் சம்பன்னம் ஆகுங்கள். அதாவது முழுமையானவர் மற்றும் நிரம்பியவர் ஆகுங்கள். எப்போது உங்கள் அனைவருடைய லட்சியமும் சம்பூர்ணம் மற்றும் சம்பன்னம் ஆகுவதற்கானதாக இருக்கிறதோ அப்போது சின்ன சின்ன விஷயங்களில் பயப்படாதீர்கள். மூர்த்தி ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் கொஞ்சம் ஒளியின் அடி விழத்தான் செய்யும். யார் எந்த அளவு முன்னால் இருக்கிறார்களோ அவர்கள் புயலை கூட அனைவரையும் விட அதிகமாக கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அந்த புயல் அவர்களுக்கு புயலாக தோன்றாது, பரிசாக தோன்றும்.
இந்த புயல் கூட அனுபவியாகுவதற்கான பரிசாகி விடுகிறது. ஆகையால் தடைகளை வரவேற்று அனுபவியாகி முன்னேறி கொண்டே செல்லுங்கள். ஸ்லோகன்: கவனக்குறைவை முடித்துவிட வேண்டுமென்றால் சுய சிந்தனையில் இருந்து கொண்டு சுயத்தின் சோதனை செய்யுங்கள். இன்றைய அவ்யக்த சமிகை: நீங்கள் மாஸ்டர் படைப்பவர், நிரம்பியவர், முழுமையானவர் ஆகுங்கள். அப்போது இயற்கை உங்களை வரவேற்கும். இயற்கை வெற்றி மாலைகளை ஏந்தி வரவேற்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது. அதற்காக வெற்றியோ என்னுடைய பிறப்புரிமையாக இருக்கிறது என்ற நினைவு மட்டும் இருக்க வேண்டும். கனவிலும் கூட வெற்றி கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியவில்லையே என்ற சங்கல்பம் வரக்கூடாது. மாஸ்டர் நாலெட்ஜ்ஃபுல், அதாவது மாஸ்டர் ஞானம் நிறைந்தவரின் வாயிலிருந்து தெரியவில்லையே என்ற வார்த்தை ஒருபோதும் வெளிவரக்கூடாது. ஓம் சாந்தி. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. உன்னை சந்தித்ததால் வாழ்க்கையில் பரமானந்தம் அடைந்தேனே. உன்னை சிந்தித்ததால் இதயத்தில் பேரானந்தம் அடைந்தேனே. அன்பின் தீபம் நீ ஏற்றினாய், ஒளியானதே என் வாழ்க்கையே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே.